வெல்கம் டு அம்மா கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா க்ரீன் சிக்கன் கிரேவி தான் நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அதில் ஆல்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்ரீன் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு என்னென்ன சேர்த்து நம்ம வந்து அதுக்கு அரைச்சி எடுக்க போகிறோம்னு சொல்லிவிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துக்கினேன், கொஞ்சம் புதினா எடுத்துருக்கேன், ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, அது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதை மட்டும் நம்ம வந்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம். நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து ஒரு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் சேர்த்துக்கலாம், மஞ்சள் பொடி. இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து கடாய் வச்சுட்டேன், கடாய் சூடாகிடுச்சு. நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் தேங்காய் எண்ணெய் வந்து இந்த சிக்கன் கிரேவிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடாகிடுச்சு பாருங்கள். ஒரு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கிறேன். அது கூடவே நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது அதோடு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கோல்டன் ப்ரௌன் கலரில் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு பாருங்கள். இது வந்து செக்கு எண்ணெய், அதனால் நல்லா நுர கட்டி இருக்குது. இது கூட வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம மசாலாவில் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே நான் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அதோட சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதோட சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து மசாலாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். இப்போ கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக சேர்க்குறேன். இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு பாருங்கள் தக்காளி. நான் வந்து 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்க்குறேன். இது வந்து குழம்பு மிளகாத்தூள். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்க்குறீங்கன்னா பார்த்து கம்மியாக சேர்த்துங்க. காரம் அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி தான். இது கூடவே நான் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள். நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து மிக்சியில் அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி நான் இதோட சேர்க்குறேன். சேர்த்து அது கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே சிக்கன் வேகட்டும். மூடி திறந்துக்கலாம். சிக்கன் எவ்வளோ வெந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் சிக்கன் கிரேவி எவ்வளோ சூப்பராக எம்மியாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம வந்து கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பார்க்கும்போதே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அதில் ஆல்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.